என் என்னுடைய மீட்பராயிருக்கிறார். இப்படிப்பட்ட உரிமையோடு நாங்கள் உறவாடுவோமாய் இருந்தால் நிச்சயமாக அவர் எங்களை பசுமையான புல்லில மேய்ப்பார். அமர்ந்த தண்ணி வண்டியில நடத்துவார். கர்த்தருடைய வீட்டை நாங்கள் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்போம். ஆமென். அப்படியாக அருமையான வார்த்தை வெளிச்சம் வெளிப்பாடுகள் வந்தது. கர்த்தர் மையப்படுவதாக. சரியா டொரண்டோ நேரம் 9:01. நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்திருக்கிறோம். வெளிச்சத்திலே அடுத்ததாக வார்த்தையின் வெளிச்சத்தை கொடுக்க எங்களோட பாஸ்டர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். இணைப்பிற்கும் பாஸ்டர் அழைப்புக்கு கொண்டு வந்து நாங்கள் வெளிச்சத்தை காண்போம். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட். சுபா இளங்கோ. பிரைஸ் தி லார்ட் நேயர்களே. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சங்க வானொலி கூடாக வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எடுத்து வாருங்கள், வெளிச்சத்தை காண ஆவலாயிருக்கின்றோம் பாஸ்டர். ஆமென். நாங்கள் ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இவ்வளவு ஒரு அன்புள்ளவர், இவ்வளவு ஒரு இரக்கமுள்ளவர். அன்பின் பெயரே உம்முடையதாக இருக்கிறது ஆண்டவரே. அந்த அன்பை நாங்களும் அந்த அன்பை காட்ட, உம்மை போல அந்த அன்பை காட்ட, அந்த மற்றவர்களை மன்னிக்கிற தன்மையை காட்ட இந்த நேரத்தில் எங்களோடு கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். அன்பில நாங்கள் குறைவுள்ளவர்களாக சில நேரங்களில மன்னிப்பதில குறைவுள்ளவர்களாகி இருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை போல மன்னிக்கிற மன்னிப்பை, உம்மை போல அன்பு செய்கிற அன்பை எங்கள் ஒவ்வொருவருக்கு தரும்படியாக ஜெபிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் அன்போடும் மற்றவர்களை மன்னிக்கிற தன்மையிலே நாங்கள் அதிகமாய் வாழ கிருபை செய்வீராக. துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தவனாய் உமக்கு செலுத்தி என்னுடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானங்களும் உமக்கு பிரியமாக இருக்க எப்பொழுது உதவி செய்வீராக. மீண்டுமாக துதி கன மகிமை உண்டான மெய்த்தவனாகிய உமக்கை செலுத்தி ஆண்டவரின் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் என்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். பாருங்கள், தேவன் நாங்கள் பார்க்கும் பொழுது உபாகமம் 7:8 பார்க்கும் பொழுது, உபாகமம் 7:8 கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதனாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய ஈப்தில் நின்று அதன் ராஜாவான பார்வோனின் கையில் நின்றும் உங்களை மீட்டு கொண்டார். பாருங்கள், அவர் உடன்படிக்கையின் தேவன். ஆபிரகாம் ஈசாக்கு பிறப்பதற்கு முன்பாகவே பாருங்கள், ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினார். உன்னுடைய ஜனங்கள், உன்னுடைய சந்ததி 400 வருடங்கள் அடிமைப்பட்டிருப்பார்கள். இந்த அடிமைத்தனத்தில் உள்ள மக்களை பாருங்கள், நான் விடுவித்து அந்த கானான் தேசத்துக்கு அழைத்து செல்வேன். பாருங்கள், சொன்ன தேவன். அவர் இனி நடக்கிற அத்தனை காரியங்களையும் அறிந்தவர் தான் எங்களுடைய ஒன்றான மெய்த்தவன். பதங்களில எதுவும் அவர்களுக்கு தெரியாது. பிசாசுகளுடைய கிரியைகளாலதான் அவர்கள் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட தெய்வங்களை கும்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், அடுத்த வசனத்திலையும் நாங்கள் பார்க்கும் பொழுது உபாகமம் 7:9 ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவையும் காக்குகிற உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். உடன்படிக்கையின் தேவன், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் எங்களோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை பெற்ற உங்கள் ஒவ்வொருவரோடும் அந்த ஒன்றான மெய்த்தேவன் உடன்படிக்கையின் தேவனாக. அன்று இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில பார்வோனின் அடிமைத்தனத்தில வாழ்ந்தார்கள். அவர்களை விடுவித்த அதே தேவன், உடன்படிக்கையின் தேவன், இன்றைக்கு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட எங்கள் ஒவ்வொருவரோடும் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அவருடைய இறுதி கால ஊழியத்தை நடத்தும்படியாக, அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கையாக அவர் எங்களோடு உடன்படிக்கை செய்த தேவனாக இருக்கிறார். இப்படியான ஒரு தேவன் தான் எங்களுடைய தேவன். உபாகமம்
7ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, தம்மை பகைக்கிறவர்களுக்கு பிரத்யட்சமாய் பதிலளித்து அவர்களை அழிப்பார் என்றும், தம்மை பகைக்கிறவனுக்கு அவர் தாமதியாமல் பிரத்யட்சமாய் பதிலளிப்பார் என்றும் நீ அறிய கடவை. பாருங்களா, அடிமைப்படுத்தின அந்த பார்வோன் ராஜாவையும் அவனுடைய ஜனத்தையும் பாருங்கள், அவர்கள் ஒரு விக்கிர ஆராதனை உள்ளவர்களாக இருந்தார்கள். நதியில பார்வோன் அனுதினம் நீராடி சூரிய வணக்காரம் செய்பவனாக, இப்படியாக நதியை தேவதைகளாக, இப்படியாக இன்றைக்கு பல மதங்களில் எப்படி நதியை வணங்குகிற, நதி நீராடுகிறதை கொண்ட மக்கள், அதே விதமான மக்கள் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சூரிய நமஸ்காரம் உள்ள மக்கள் இன்றைக்கும், சந்திர நமஸ்காரம் இப்படியாக செய்கிற மக்கள் மனம் திரும்பாத பட்சத்தில் அந்த ஒன்றான ரட்சகராகிய ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட நாமமாகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணினால், பாருங்கள், இந்த பார்வோரின் சேனை ஒரு பொறுமை உள்ள தேவனாக இருக்கிறார். 420 வருடங்கள் அடிமைத்தனத்தில் அடிமைப்படுத்த உடன் விட்டிருந்தார். பாருங்கள், அதன் பின்பு மோசே மூலமாக அவர்களை விடுவித்தார். அந்த அடிமைப்படுத்தின ஜனங்கள் மனம் திரும்பாத பட்சத்தில அவர்கள் ஒன்றான தேவர்களுக்கு வேண்டாம் என்று தொடர்ந்து வாழ்ந்தார்கள். இன்றைக்கு அதே போலதான் அன்றைக்கு மதங்களில் வாழ்ந்த மக்கள் தான் இன்றைக்கும் இப்படியான மத கலாச்சாரத்தோடு வாழ்கிறார்கள். எங்களுக்கு தேவன், ஒன்றான மெய்த்தேவன் வேண்டாம். அவரிடத்துல போனால் நாங்கள் பாவம் செய்ய முடியாது. பாருங்கள், பாவத்திலிருந்து விடுதலை தருகிறதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாக இந்த உலகத்துக்கு வந்து இப்படியான அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையை தந்தார். பாருங்கள், அன்றைக்கு பார்வோரின் அடிமைத்தனம், அவன் பாருங்கள் 420 வருடங்களாக செங்கல் அறுக்கிற வேலை, பாரமான சுமை தூக்குற வேலை, அவருடைய வலியை, தங்களுடைய வாழ்க்கையை வலியாக அவர்கள் சோகமாக கழித்தார்கள் அவ்வளவு காலங்களும். ஆனால் தேவன் பொறுமையோடு இருந்தார். பாருங்கள், தேவனுக்கு சில காரியங்களை நேரம் கொடுப்பார், காலம் கொடுப்பார். அவர்கள் மனம் திரும்பும்படியாக, அடிமைப்படுத்தினவர்கள் மனம் திரும்பும்படியாக நேரத்தை, காலத்தை கொடுப்பார். பாருங்கள், அவர்கள் மனம் திரும்பாத பட்சத்தில அவருடைய கோபாக்கினை நாளாக அன்றைக்கு பார்வோனின் சேனையை செங்கடலில் அமிழ்த்தின தேவன் தான் இன்றைக்கும் பொறுமையோடு இருக்கிறார். நீங்கள் இயேசு வேண்டாம், எங்களுக்கு ஒன்றான மெய்த்தேவன் வேண்டாம், உயிருள்ள தெய்வம் வேண்டாம் என்று நீங்கள் வருவீர்களாக இருந்தால், ஒரு நாள் அது கோபாக்கினை நாளாக அன்று பார்வோனுடைய சேனைகளையும் செங்கடலில் தள்ளின அதே தேவன், பாருங்கள், இறுதி கால யுத்தத்தில் இப்படியாக வாழுகிற ராஜாக்களை, அதிகாரிகளை, மக்களை, பறவைகளுக்கு உணவாக கொடுக்கிறவராக இருக்கிறார். இறுதி யுத்தத்துல இயேசுதான் வெற்றி அளிக்கிற தேவனாக வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எங்களுடைய மெய்த்தேவனுக்கு நடந்ததும் தெரியும், இப்பொழுது எங்களுடைய இருதயத்தில் இந்த நினைவுகள் என்று ஒவ்வொரு மனிதர்களுடைய இந்த உலகத்தில் வாழ்கிற அத்தனை மக்களுடைய நினைவுகள், ராஜாக்களுடைய நினைவுகள், அதிகாரிகளுடைய நினைவுகள் எல்லாவற்றையும் அறிந்தவர் தான் எங்களுடைய ஒன்றான மெய்த்தவன். உள்ளங்கையில் அத்தனை மக்களையும் அவர் வரைந்து வைத்திருக்கிறார். அவர்கள் மனம் திரும்பாத பட்சத்தில அந்த ரட்சகராக இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில எங்களுக்கு இயேசு வேண்டாம் என்று வாழ்கிறவர்களை அவர் ஒரு நாள் கோபாக்கினை நாளாக மாற்றி விடுவார். பாருங்கள், அதில் மன்னிப்பே கிடையாது. அந்த நாளுக்கு இன்றைக்கு தான் ரட்சணிய நாள், இன்றைக்கு தான் நீங்கள் இந்த மதங்களை விட்டு மனம் திரும்பி விட வேண்டும். இனி சில வழிகள் ஒரு நாளே வராத நாளாக இருக்கும். இப்படியாக மனம் திரும்பாத பட்சத்தில அவர் தண்டனைக்கு ஒரு நாளை வைத்திருக்கிறார். பாருங்கள், துன்மார்க்கத்துல வேதாகமத்துல சொல்லப்படுகிறது. பாருங்கள், பல கிறிஸ்தவர்கள் கூட துன்மார்க்கர் நல்லா இருக்கிறார்களே, நல்ல வீடோடு காரோடு இருக்கிறார்களே என்று கிறிஸ்தவர்களோடு அவர்களை பார்த்து
பார்த்து பேசுவதை நான் பார்த்திருக்கிறேன். அது தவறானது. பாருங்கள், நாங்கள் இயேசுவை அதிகம் அறியாத கிறிஸ்தவர்கள் தான் இப்படி பேசுவார்கள். இயேசுவை அறிந்தவர்கள், வேதாகமத்தை அறிந்தவர்கள் அப்படி பேச மாட்டார்கள். பாருங்கள், துன்மார்க்கர் அப்படி வாழ்ந்தாலும் துன்மார்க்கருக்குரிய தண்டனையை தேவன் உடனே கொடுப்பதில்லை. அவர்கள் மனம் திரும்பும்படியாக அவர்கள் அந்த பாவத்தில சாபத்தில உழைத்த அந்த பணங்களில் இருந்துதான் அந்த சொத்துக்களை அவர்கள் சேர்த்திருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் மனம் திரும்பும் பொழுது தேவன் இரக்கத்தை காண்பிக்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், நாங்கள் சகை என்ற மனிதனை பார்க்கிறோம். இயேசு அவனிடத்துல வரும் பொழுது அவன் ஒரு டாக்ஸ் கலெக்டராக இருந்தான். இயேசு அவனிடத்துல வரும் பொழுது அவனுடைய இருதயம் மாறுகிறது. கடினமான இருதயம் கசியான இருதயமாக மாறுகிறது. அவனுடைய ஆவி மாறுகிறது. என்னுடைய சம்பாத்தியத்தில் அரைவாசியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். பணக்காரர்கள் இப்படியாக உலக வழியில பணத்தை சம்பாதித்தவர்கள் ஒரு பொழுதும் தங்களுடைய பணத்தை ஏழைகளுக்கு கொடுக்க மாட்டார்கள். இயேசு அவர்களுக்குள்ள வரும் பொழுது அந்த ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற உணர்வை தேவன் கொடுக்கிறவனாக இருக்கிறார். ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார். நீங்கள் ஏழைகளுக்கு உதவி செய்யும் பொழுது நீங்கள் ஒன்றான மெய்த்தேவனுக்கு உதவி செய்கிறீர்கள். அவர் உங்களுடைய நீங்கள் தேவனுக்கு கொடுக்கிறதை அவர் அதிகரித்து உங்களுக்கு தருகிற தெய்வமாக இருக்கிறார். பாருங்கள், இப்படியான ஒரு அன்புள்ள தேவன் தான் எங்களுடைய தேவன். அவரை நீங்கள் அன்பில தான் காண முடியும். நீங்கள் அந்த ஒன்றான மெய்த்தேவனை நேசிப்பதன் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினால என்னுடைய பாவங்களை கழுவி விடும் என்று கேட்கும் பொழுது அவர் உங்களுடைய பாவங்களை கழுவி பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை தந்து, அன்புதான் அந்த பிரதான கனியாக இருக்கிறது. அன்பு இல்லாமல் இயேசுவை நாங்கள் போதிக்க முடியாது. நாங்களும் அன்பில குறைவுள்ளவர்கள், மன்னிப்பதில குறைவுள்ளவர்கள். ஆனாலும் அவரை போல எங்களை அவர் இறுதியாக மாற்றுகிறவர்களாக இருக்கிறார். பாருங்கள், அவருடைய கற்பனைகள் பாரமான கற்பனைகள் அல்ல. முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடும் நாங்கள் அந்த ஒன்றான மெய்த்தவனை நேசிக்க வேண்டும். பிறரையும் அதே போல நாங்கள் நேசிக்க வேண்டும். இதற்காக அவரோட உடன்படிக்கை நாங்கள் பண்ணி கொள்ளுகிறோம். பாருங்கள், நாங்கள் இயேசுவை அறியாமல் இருளின் பிள்ளைகளாக, பிசாசின் பிள்ளைகளாக வாழ்ந்தோம். இயேசு எங்களுக்கெல்லாம் மறுபடியும் வந்து பிறந்தார். பாருங்கள், தாயின் வயிற்றில் நாங்கள் பிறக்கிறோம், சரீர பிரகாரமாக பிறக்கிறோம். இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மக்களும் சரீர பிரகாரமாக ஒரு தாயின் வயிற்றில பிறக்கிறார்கள். நாங்கள் மறுபடியும் இன்றைக்கு இந்த நித்திய வெளிச்ச சங்கமம் ரேடியோவில் இணைந்திருக்கிற 99 விதமான மக்கள் என்று சொல்லலாம். 99 விதமான மக்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறார்கள். நாங்கள் ஒவ்வொருவரும் வெளிப்படுத்தும் பொழுதுதான் நாங்கள் மறுபடியும் பிறந்தோம் என்றது இயேசுவுக்கும் எங்களுக்கும் தான் தெரியும். நாங்கள் எங்களுடைய கனிகளில மற்றவர்கள் கண்டுபிடிப்பார்கள். இயேசுடைய கனி இருக்கிறதா, அன்பு இருக்கிறதா, சமாதானம் இருக்கிறதா, சந்தோஷம் இருக்கிறதா, இச்சையடக்கம் இருக்கிறதா, விசுவாசம், தயவு, நற்குணம், சாந்தம், நீடிய பொறுமை ஆகிய கனிகளை நாங்கள் காட்டும் பொழுது இவர்கள் மறுபடியும் பிறந்தவர்கள். பங்களுடைய முகத்தை பிரகாசிக்க செய்கிற தேவன் அவருடைய ஒளியங்களில் பிரசன்னமாக வைத்திருக்கிற தேவன் தான் எங்களுடைய தேவன். பாருங்கள், யோவான் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். நாங்கள் அவருடைய ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க வேண்டுமாக இருந்தால் மறுபடியும் பிறக்க வேண்டும். தாயின் வயிற்றில மாம்சத்துல பிறக்கிறோம். பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் கேட்க வேண்டும், என்னை நிரப்ப வேண்டும். அவர் கிடைக்காதவர்கள் உபவாசம் இருக்கும் பொழுது நீங்கள் நாள் முழுக்க தேவனை பைபிளை தியானிக்க வேண்டும், பைபிளை வாசிக்க வேண்டும், யோவான் 3ஆம் அதிகாரத்தை வாசிக்க வேண்டும். பாருங்கள், இயேசுவை பற்றி அறிய ஒரு தீமை கூட யாருக்கும் செய்யாதவரா இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற தெய்வமாண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவரை அறிய இப்படி ஒரு நல்ல தெய்வத்தை
பிறகுதான் நீங்கள் யோசிப்பீர்கள், நான் இவ்வளவு காலத்துக்கு முன்பாக இயேசுவை அறிந்திருக்க வேண்டும், இப்போதாவது எனக்கு கிடைத்தது என்று சந்தோஷப்படுவீர்கள். அப்படி கிடைக்காத பட்சத்திலே பாருங்கள், நீங்கள் வேண்டாம் என்று ரிஜெக்ட் பண்ணினால் அது நரகத்துக்கு இழுத்து செல்கிறதாக இருக்கிறது. மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாக இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாக இருக்கும். நாங்கள் யோவான் 3:5 வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். பாருங்க, இந்த நித்திய வெளிச்சம் சங்கமம் ரேடியோவின் முக்கிய நோக்கம், நீங்கள் மறுபடியும் ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு மனிதனும், இந்த 5 கண்டத்திலே உள்ள தமிழ் மக்களும் நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும். இயேசுனுடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்து நீங்கள் செய்து கொண்டிருக்கிற பாவத்தினால, பாவ ஆவிகள் தான் எங்களுக்குள்ள ரட்சிக்கப்பட முன்பாக செயற்பட்டது. பாவ ஆவிகள், வச்சார ஆவிகள், பேசித்தன ஆவிகள், கொலைவரி ஆவிகள், இப்படியான இச்சையின் ஆவிகள் தான் எங்களுடைய வாழ்வில் செயற்பட்டது. இந்த ஆவிகள் எல்லாவற்றையும் உங்களில் இருந்து அகற்றி போடுகிற ஆவி பரிசுத்த ஆவியாக இருக்கிறது. 2 கொரிந்தியர் 3:17 சொல்லுகிறது, கர்த்தரே ஆவியானவர். அந்த ஆவியானவர் எங்குண்டோ, இந்த நித்திய வெளிச்சம் சங்கமம் ரேடியோல அவருடைய ஆவி இருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு. நீங்க பாவத்தில இருந்து விடுதலை முடியும். இந்த குட்டி பழக்கங்களின் சாப பழக்கத்தில இருந்து இயேசுவை நீங்கள் அறிய அறிய, இயேசுவை போல மாற மாற, நீங்கள் மறுபடியும் பிறக்கும் பொழுது உங்களுடைய பெயர் அவருடைய ஜீவ புத்தகத்தில் எழுதப்படுகிறது. எழுதப்படும் அதை கண்டது இறுதி வரைக்கும் நீங்கள் அவருடைய அபிஷேகத்துல நிறைந்திருந்த முடிவு பரியந்தம் அந்த ரட்சிப்பை காத்து கொள்ள வேண்டும். பாருங்கள், சிலர் பின்வாங்கி போகிறார்கள். பாருங்கள், ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக எங்களுக்கு அந்த தீமையான ஆவிகளின் வழியில தான் நாங்கள் உலகத்துல வாழ்ந்தோம், பிறக்கிறோம். தாயின் வயிற்றுல ஆதாம் ஏவாளின் பாவ சந்ததியாக தாயின் வயிற்றுல பாவத்துல பிறக்கிறோம். சத்துரு, அந்த ஆதாம் ஏவாளை வஞ்சித்த அந்த சத்துருவினுடைய ஆவிகளும் தான் எங்களுக்கு, நாங்கள் பிறக்கும் பொழுதோ கூட அந்த ஆவிகள் தான் எங்களுடைய சரீரத்துல செயற்படுகிறதாக இருக்கிறது. நாங்கள் சரீரத்தோடு மாம்சத்துல பிறக்கிறோம். எங்களுடைய ஒரு மனிதனில ஆவி இருக்கிறது, ஆத்துமா இருக்கிறது, சரீரம் இருக்கிறது. சரீரம் ஆதாம் ஏவாளின் சந்ததியாகிய பாவத்தின் பின்பாக உருவான சரீரம். அந்த சரீரத்தில பாவத்தில நாங்கள் தாயின் வயிற்றுல பிறக்கிறோம். பாருங்கள், இயேசு பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுது எங்களுக்குள்ள வருகிறாரோ நாங்கள் ஆவியில மீண்டுமாக பிறக்கிறோம். அப்ப எங்களுடைய ஆவியும் தேவனுடைய பரிசுத்த ஆவியும் இணையும் பொழுது அது ஒரு உன்னத சந்தோஷத்தை பெற்றுக் கொள்கிறோம். யோயத்தலோடு இந்த உலகத்தில கிடைக்க முடியாத சந்தோஷம் என்றால் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய சந்தோஷம் தான். இதற்காகத்தான் பலர் பாருங்கள், துதிக்கும் பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். பாட பாட அவர் அப்படியே இறங்கி வருவார். துதியின் மேல இசையால் வசமாகிற தேவன் தான் எங்களுடைய தேவன். துதி எடுக்கும் பொழுது சாத்தானால இருக்க முடியாது. எங்களுடைய தேவனை நாங்கள் உயர்த்தும் பொழுது, தேவாதி தேவனை, கர்த்தரை, உயிருள்ள தெய்வத்தை நாங்கள் உயர்த்த எங்களுக்கு இருக்கிற சத்துருக்கள் எல்லாம் அகன்று போகிறவராக இருக்கிறார். பாருங்கள், தீமைகள் அகன்று போகிறதாக இருக்கிறது. மதங்களில அவர்களும் இசையை பாவிப்பார்கள். அந்த இசைகளில பிசாசனுடைய கிரிகைகள் செயற்படுகிறதாக இருக்கிறது. பாருங்கள், இந்த ராக் அண்ட் ரோல், இந்த மைக்கேல் ஜாக்சன், இப்படியானவர்கள் எல்லாரும் அந்த உலக ஆவியில தான் அந்த ராக் அண்ட் ரோலை செய்வார்கள். இந்த உலக ஆவி பாவ இச்சையின் ஆவியாக அவர்களுடைய நடனத்தில், அவர்களுடைய செயல்களில பாவம் குடிகொள்ள பண்ணுகிற ஆவிகளாக இருக்கிறது. இது பாருங்கள், மைக்கேல் ஜாக்சன் நரகத்துல தான் இருக்கிறார் என்று யூடியூப்ல பார்க்கப்படுகிறது. பாருங்கள், இப்படியாக இந்த பாவத்தை இந்த உலகத்துல வளர்ப்பவர்கள் சினிமா கூடாக, சீரியலு கூடாக அவர்கள் மனம் திரும்பாத பட்சத்திலே அவர்கள் நரகத்தில தள்ளப்படுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து தான் இந்த இப்படியான மதங்களில் இருக்கிற ஆவிகள், துரைத்தன ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகள். பாருங்கள், ஒரு மனிதனிட இந்த உலகத்துல ஒரு ஆஃபீஸ் ஆளில, போலீஸ்ல, ஒரு உடையில,
அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. இப்படித்தான் அந்த ஆவிகளுடைய அதிகாரமும் துரைத்தனத்தின் ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகள், பொல்லாத வானமண்டலத்தின் ஆவிகள். இந்த பொல்லாத வானமண்டலத்தின் ஆவிகள் பொல்லாத மனிதர்களுக்கு கூடாக அது செயற்படக்கூடியதாக இருக்கிறது. யார் யார் இந்த பொல்லாத காரியங்களை செய்கிறார்களோ அவர்களுக்கு கூடாக அந்த பொல்லாத ஆவிகள் செயற்படக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஆவிகள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர், அதுதான் தேவனுடைய ஆவியானவர் வரும் பொழுது அந்த ஆவிகள் அகன்று போகிறது. பாருங்கள், ஒரு மனுஷனுக்குள்ள 3000க்கு மேற்பட்ட பிசாசுகள், 3000 விதமான பாவம் செய்கிற ஆவிகள் அந்த மனிதனுக்குள்ள இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அவர்கள் மனிதனை துன்புறுத்துவதிலே அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாக அந்த பிசாசுகள் வாழுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், இன்றைக்கு உலகத்திலேயே சில குடும்பங்களில கணவனும் மனைவியும் ஒருமனப்பட்டு தவறு செய்வதில் ஒத்துழைக்கிறவர்களாக இருக்கிறார்கள். பாருங்கள், இந்த அனனியா சப்ரால் என்ற வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவர்கள் தேவனை கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் பாவம் செய்வதில் ஒருமனப்பட்டார்கள். பாருங்கள், பேதருடத்தில் அவர்கள் அந்த காணியாட்சியை விட்டார்கள், ஒரு பகுதியை ஒழித்து விட்டு மிகுதியை கொண்டு போய் கொடுக்கிறார்கள். பாருங்கள், தேவனுக்கு அந்த காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் அந்த பேதுருவுக்கு வெளிப்படுத்தினதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக. இப்படியாக அவர்கள் இந்த இறுதி காலத்திலேயும் அவருடைய அபிஷேகம் அதிக வலிமை உள்ளதாக இருக்கிறது. அந்த நேரத்தில் நீங்கள் பாவத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. பாருங்கள், உலக மக்கள் இந்த கடைசி காலங்கள்ல கொடிய காலங்கள் வரும் என்று எச்சரித்திருக்கிறார். மனிதர்கள் தற்பிரியராக, பணப்பிரியராக, கொடியராக, அன்பில்லாதவர்களாக வாழுகிற வாழ்வு இந்த காலத்துல நாங்க பார்க்கக்கூடியதாக இருக்குது. எங்களுடைய தேவன் அன்புள்ளவராக, இரக்கமுள்ளவராக, நாங்கள் அதிலே இருந்து இறங்கிவிடக் கூடாது. துன்பத்தை அனுபவித்தவர் தான் இயேசு. பாருங்கள், நன்மை செய்து துன்பத்தை அனுபவித்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பாருங்கள், அவர் இயேசுவோடு இருந்தவர்களில 12 சீடர்களில ஒருவன் யூதாஸ் காரியோத். அவனை அவர் அழைக்கும் பொழுது சிநேகிதனே என்றுதான் அழைத்தார். பாருங்கள், இப்படியான அவர் தெரிந்திருந்தாலும் அவர் வன்மை செய்யவில்லை, அவர் வஞ்சம் செய்யவில்லை. பாருங்கள், பேதுரு கூட ஒரு தடவை அவனிடத்துல பிசாசு பூந்து கொண்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இயேசு அவனுக்காக ஜெபித்தார். பாருங்கள், பிசாசு இயேசுவிடத்துல உன்னை சுளகு புடைப்பது போல புடைக்க கேட்டுக்கொண்டான். பாருங்கள், இப்படியாக சோதிப்பதற்கு யோபுவை சோதித்தவன். ஆனாலும் இப்படியாக நாங்கள் அந்த அன்பை பெற்றுக் கொள்ளும் பொழுது மற்றவர்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொள்ள வேண்டும். அவர்களை சோதனைகள், இந்த சங்கமம், நித்திய வெளிச்ச ரேடியோவில் செய்கிற ஊழியக்காரர்களுக்காக பல சோதனைகள் வரும் அவருடைய வாழ்வில். இந்த உலகத்துல இயேசுப்படாத பாடுகள் இல்லை. பாருங்கள், இந்த ஊழியம் செய்த பவுல் படாத பாடுகள் இல்லை. பாருங்கள், இன்றைக்கு இந்தியாவில போய் தோமஸ் ஆக பாருங்கள், அவருடைய ஒரு ஹிந்து பிரிஸ்டால கொல்லப்பட்டார். இப்படித்தான் கிறிஸ்தவ வாழ்வு என்பது. ஆனாலும் அவர்களை மன்னித்து இந்து மக்கள் கூட இந்தியாவில இந்த தோமஸை கொலை செய்த ஹிந்து பிரீஸ்ட் கூட அவர்கள் எல்லாரும், ஹிந்து பிரீஸ்ட் எல்லாரும் மன்னிப்பை பெற்று இயேசுவிடத்துல வர வேண்டும் என்றுதான் இயேசு விரும்புகிறார். அவர்கள் ஹிந்துக்கள் கொலை செய்கிறவர்களாக இருந்தாலும் அவர்களும் மனம் திரும்பி அந்த ஒன்றான மெய்த்தவரிடத்துல இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரிடத்துல வர வேண்டும் என்றுதான் விரும்புகிறார். பாருங்கள், இன்னைக்கு புத்திஸ்ட் கூட கிறிஸ்தவத்துக்கு எதிராகத்தான் பல புத்திஸ்ட் ஏற்படுகிறார். ஆனால் இயேசுவை அறிந்த புத்திஸ்ட் இயேசுவை அறிந்து கொள்ளுகிறார்கள். பாருங்கள், இன்றைக்கு அவருடைய அன்பை புத்தர்களுடைய ஒரு கொள்கை பிறரை நேசிப்பது. பாருங்கள், இந்த சவுத் கொரியாவை பார்க்கும் பொழுது அன்பில கட்டப்பட்ட தேசம்தான் சவுத் கொரியா. அந்த போல் யங்கச்சு இயேசுவனுடைய கொள்கை அன்பில அவர் அந்த தேசத்தை ஒரு புத்திஸ்ட் தேசமாக இருந்த சவுத் கொரியாவை பாருங்கள், அந்த ஒரு மனிதன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன் அந்த தேசத்துல இன்றைக்கு 60-70 விதமான மக்கள் கிறிஸ்தவர்களாக அந்த ஒன்றான மெய்த்தவரை
அவரை அறிந்தவர்களாக, உண்டான இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்களாக அவர்கள் வாழ்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த தேசம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமாக, பிரேய மவுண்டனாக அவர்கள் 24 மணி நேரமும் ஜபிக்கக்கூடிய ஜப கோபுரம் அங்குதான் முதலில் கட்டப்பட்டது என்று நான் நினைக்கிறேன். அந்த இடத்துல எல்லா மனிதர்களும் வேலைக்கு பின்பாக போய் ஜெபிப்பார்கள். இப்படியாக அபிஷேகம் நிறைந்த தேசமாக இருக்கிறது. பாருங்கள், ஒரு புத்திஸ்ட் தேசத்தை ஒரு கிறிஸ்தவ தேசமாக மாற்ற இயேசுவால முடியும். அவர்களுக்கு ஊழியம் செய்கிறவர்கள் இயேசுவை போல மாற வேண்டும். மாறும் பொழுது பாருங்கள், இலங்கை தேசம் ஒரு புத்திஸ்ட் தேசமாக இருக்கிறது, இந்து தேசமாக இருக்கிறது. ஆனாலும் இயேசுவை போல மாறும் பொழுது எல்லா தடை கற்களும் உடைக்கக்கூடியதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்பாலே அவர் இழுத்துக் கொள்கிறார். பாருங்கள், சவுத் கொரியாவும் நார்த் கொரியாவும் ஒன்றாக இருந்தது. பாருங்கள், சவுத் கொரியா புத்திஸ்ட் தேசமாக இருந்து கிறிஸ்திய தேசமாக மாறிக்கொண்டது. பாருங்கள், நார்த் கொரியாவை பார்க்கும் பொழுது அந்த நார்த் கொரியாவில பட்டினி, அந்த மக்களுக்கு உணவு இல்லை. பாருங்க, ஆனால் அவர்களோட யுத்தத்தை பார்வோனின் சேனையை அங்கு உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த ராஜா பார்வோனின் சேனை, அவர்களுடைய கூட்டாளிகளை பார்த்தா ரஷ்யா. அப்படியாக யுத்தத்தை விரும்புகிற நாடு ரஷ்யாவாக இருக்கிறது. அவர்கள் யுத்தத்துல தங்களோட தேச மக்களையே அவர்களுக்கு உணவு கொடுக்க முடியாத மக்கள். நார்த் கொரியா, சவுத் கொரியாவை போல இயேசுவை அறிவிப்பதில் ஒரு தடை செய்யப்பட்ட தேசமாக அந்த தேசம் இருக்கிறது. இயேசுவை அறிந்து விட்டால் அவர்களுடைய வாழ்வு வளம் வரும். அவர்களை எப்படியாவது இந்த நார்த் கொரிய ராஜா அவர்களை அடிமைப்படுத்தி விட வேண்டும். ரஷ்யாவிலேயும் அதே போலதான் அவர்களை அடிமைப்படுத்தி யுத்தத்தில பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறவராக இருக்கிறார். இப்படியாக நாங்கள் மற்றவருடைய தப்பிதங்களை நாங்கள் மற்றவர்களுக்கு மன்னிக்கும் பொழுது எங்களுடைய தப்பிதங்களை மன்னிக்கிறவராக இருக்கிறார். நான் ஒரு சிறிய பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எங்களுடைய நாங்கள் அன்பில குறைவுள்ளவர்கள், மன்னிப்பதில குறைவுள்ளவர்கள், எங்களையும் மாற்றும். எங்களுடைய குறைவான அன்பை நிறைவான அன்பு வரும்பொழுது என்னுடைய நிறைவானது வரும்பொழுது, அன்பு, விசுவாசம், நம்பிக்கை, இந்த 3 நிலத்தில் இருக்கிறது. அன்பே பெரியது. நிறைவான வரும்பொழுது எங்களுடைய குறைவான எல்லாம் போகும்படியாக அந்த இயேசுவின் அன்பை பற்றி ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு, இயேசுவின் அன்பு, அது அளவிட முடியாதது. நம்பு, அதை நீ நம்பு, இந்த இகமதில் கிடைக்காதது. இயேசுடைய அன்பு நீள அகல உயரமில்லாத அன்பு. தன் உயிரையே கொடுத்து எங்களை அவருடைய வெளியேற பெற்ற ரத்தத்தினால வாங்கி கொண்ட அன்பு. இந்த உலகத்துல வெள்ளியினாலும் பொன்னினாலும் எங்களை மீட்காமல் தேவன் நம்முடைய ஒரே புறான குமாரனை அனுப்பி அவருடைய ரத்தத்தினால வாங்கப்பட்டு இன்றைக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை எங்களுக்கு தந்து எங்களை பரலோக பிள்ளைகளாக, ஒன்றான மெய்த்தவனுடைய பிள்ளைகளாக மாற்றின அன்புதான் இயேசுனுடைய அன்பு. அந்த அன்பை நீங்கள் ஒரு பொழுதும் மறந்துவிடக் கூடாது. நாங்கள் சில வேளைகளில் இந்த அன்பில குறைவுள்ளவர்கள். ஆண்டவரே, எங்களுக்கு அந்த அன்பை, உம்மை போல வாழுகிற அன்பை தாரும். மற்றவர்களை மன்னிப்பதில் நாங்கள் குறைவுள்ளவர்கள். உம்மை போல மன்னிக்கிற தன்மை, மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவராக நீர் சுற்றி திரிந்தது போல எங்களுடைய வாழ்வை மாற்றும் என்று கேட்டுக்கொள்ளுங்கள். அப்படி வாழும் பொழுதுதான் இந்த உலகம் ரட்சிக்கப்படும். இயேசுவை போல வாழுகிற மனிதர்கள் அதிகரிக்கும் பொழுதுதான் இந்த எழுப்புதலை நாங்கள் பார்க்க முடியும். அன்பு, இயேசுவின் அன்பு, அது அளவிட முடியாதது. தாய் தந்தை அன்பொரு நாள் அது தணிந்தே போய்விடும். தன் பிள்ளையின் அன்பொரு நாள் அது பிரிந்தே போய்விடும். என்றென்றும் மாறாதது
என் இயேசுவின் தூய அன்பு என் வாழ்வில் தீராததே, என் தேவனின் ஜீவ அன்பு, அன்பு இயேசுவின் அன்பு, அது அளவிட முடியாததே. நம்பு, நீ அதை நம்பு, அது இந்த இகமதில் கிடைக்காதது. ஆமாண்டவரே, உம்முடைய அன்பு இந்த உலகத்தில கிடைக்க முடியாத அன்பு. ஆண்டவரே, உம்முடைய அன்பில நாங்கள் நிறைந்திருக்க முடிய அபிஷேகத்தை எங்களுக்கு தரும்படியாக, அன்பின் அபிஷேகத்தை ஊற்றும்படியாக, உம்முடைய உயிரால் வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால் எங்களை மேற்கொண்டு எங்களை வெளியாக வேண்டிக் கொண்ட அந்த அன்பில நாங்கள் நிலைத்திருக்க எங்கள் ஒவ்வொருவரோடும் இந்த அன்பின் ஆவியை இந்த நேரத்துல ஊற்றுவீராக. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியுள்ள உள்ளத்தோடு துதிக்கிறோம். ஆவியானவரே, அந்த ஆவியின் அளவுங்களுக்கு காணாது, கணக்கால் அளவு போதாது. ஆவியானவரே, முழங்கால் அளவு போதாது. எங்களுடைய உள்ளத்திலே இருந்து ஊறுகிற ஊற்று தண்ணீரே, ஆவியானவரை இன்னும் அதிகமாக இந்த காலங்களில ஊற்றும்படியாக உங்களுடைய ஊழியத்தை பலத்தோடு செய்ய, அன்றைக்கு அந்த சீடர்கள் செய்தது போல, பவுல் செய்தது போல நாங்கள் செய்ய முடிய அபிஷேகத்தை இந்த கடைசி காலத்தில் அதிகரித்து தரும்படியாக, நீச்சல் ஆழத்தில உடைய வல்லமையான அபிஷேகத்தில அக்கினியை போட வந்து இப்பொழுதே பற்றி எரியும்படியாக, இந்த கண்டங்களுக்கும் இந்த நேரத்தில் பற்றி எரியும்படியாக ஒருவரை நிரப்புறதற்காக நன்றி. 5 கண்டங்களிலேயும் இருக்கிற மக்கள் அந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வார்களாக. உண்மையோடும் ஆவியோடும் அந்த ஒன்றான மெய்த்தவரை தொழுது கொள்வார்களாக. நீர் ஆவியானவர், ஆவியோடும் உண்மையோடும் நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம். ஒவ்வொருவரோடும் உடைப்படுகிறதற்காக நன்றி, ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்ளுகிறதற்காக நன்றி. உடைய வேதாகமத்தை தினமும் வாசிக்க, தியானிக்க, உடைய அன்பை ஆரம்ப காலங்களில் அவர்கள் அன்பை அறிந்து கொள்ள, இன்னும் அன்பாக இருக்க உதவி செய்வீராக. துதிகர மகிமை ஒன்றான மெய்த்தவனாய் உமக்கே செலுத்தி, ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேங்க நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர், நன்றி. அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில எங்களோடு இணைந்து எங்களுக்கு வார்த்தையின் வெளிச்சத்தை வெளிப்படுத்தினீர்கள். சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக் கொடுத்தீர்கள். ஒரே பேரான மெய்த்தேவனின் அந்த உண்மையான அன்பு நமக்குள்ள ஊற்றப்பட்டிருக்க அந்த அன்பு நம்மை வெட்கப்படுத்தாது. நாட்கள்ல அப்படியாக பார்வன் சேனை எப்படி அந்த திரி அணைவது போல அணைத்தாரோ, அதே போல இந்த கடைசி காலத்திலும் சத்துருவை அவர் ஜெயித்து எங்களுக்கு ஒரு நித்திய ஜீவனை தந்து அவருடைய வீட்டில் ஆசீர்வாதமா வச்சிருப்பார். அவருடைய அன்பு பற்றியது அப்படி வெளியேற பெற்ற அன்பு, அந்த அன்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் அறியாத இடங்கள்ல கத்தர் அந்த அன்பை கொண்டு செல்ல, கத்தரை அறிவை வளர அந்த சுவிசேஷ பாரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அப்படியாக ஆத்மா பலபடி செய்ய கத்தர் கிருபை செய்வாரா. கொடுத்த வார்த்தையின் வெளிச்சத்துக்காக நாங்க நன்றி செலுத்துறோம். நன்றி பாஸ்டர். சத்திய ஆழத்தை கற்றுக்கொண்டோம், வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டோம். அப்படியா கற்றுக் கொடுத்த உங்களை, எங்கள் குடும்பத்தை, உங்கள் ஊழியங்களையும் கத்தர் நிறைய ஆசீர்வதிப்பாராக. கத்தரை சித்தப்பட நாங்கள் இன்னொரு அழைப்புல சந்திக்கும் வரைக்கும் இந்த சமாதத்தை கூறுகிறோம். சங்கம நித்திய வெளிச்சத்தின் டீம் சார்பாக நன்றி பாஸ்டர். உங்களை ஆசீர்வதிக்கிறோம். God bless you sister. God bless you நேயர்களே. ஆமீன். God bless you too, Pastor. Amen.